வணக்கம், ஏஞ்சல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் லாவா கேக். இது ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக இருந்துச்சு இந்த மெத்தடு. வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் சூடானதும் 1 கப்பு சர்க்கரை நான் நல்லா சலிச்சு வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை தண்ணி இந்த மாதிரி கொதிக்கும் போது நான் 3 டீஸ்பூன் அளவு கோகோ பவுடர் சேர்த்துருக்கேன். அது சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இது நல்லா நம்மளுக்கு திக்காக கிடைக்கணும். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ். இது 5லிருந்து 6 நிமிஷம் போல் இது நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இது நல்லா கொதித்து இந்த திக்கான பதத்துக்கு வந்திருக்கு. இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே இதை ஆஃப் பண்ணிடலாம். சாக்லேட் சிரப்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா, 2 டீஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர், இது ரெண்டுத்தையுமே நல்லா சலித்து எடுத்து வச்சிடலாம். ஒரு பெரிய பேனில் 2 கப் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். 1/4 கப்பு சுகர் பவுடர், 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 50 கிராம் போல் வெண்ணெய். இது எல்லாமே நல்லா கலந்து எடுத்துக்கணும். வெண்ணெய் இதில் நல்லாவே கரைஞ்சி வந்துடணும். கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம சலிச்சு வச்சுருக்க அந்த பவுடர் மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து கலக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கிடுங்க. இது நல்லா கலந்து இந்த மாதிரி திக்கான பதத்துக்கு மொத்தமாக வரணும். ஒரு குழியான கிண்ணம் எடுத்துக்கிறேன். அதில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் போட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிடுங்க. அதாவது அந்த கிண்ணத்தோட ஷேப்லேயே நம்ம இந்த கவரை கொண்டு வரணும். இது கவர் போட விருப்பம் இல்லாதவங்க ஆயிலும் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் குழியாக இருக்கிற கிண்ணமாக பார்த்துக்குங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்ஸை எடுத்து இதுக்குள்ளே வச்சு இந்த கிண்ணத்தோட ஷேப்லேயே நம்ம கொண்டு வரணும். இந்த மாதிரி இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் சிரப்பை நம்ம இதுக்குள்ளே சேர்த்துடலாம். அதாவது கிண்ணத்துடைய 3/4 பாகம் நம்ம சாக்லேட் சிரப்பு சேர்த்துக்கணும். அடுத்தது நம்ம இதை ஃபுல்லாக மேலேயும் கவர் பண்ண போகிறோம். பேலன்ஸ் இருக்கிற அந்த கேக் மிக்சரை இது ஃபுல்லாகவே வச்சு நம்ம அந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு டைட் பண்ணி கொடுங்க. ஃபுல்லாகவே எல்லா ஓரத்தையும் நல்லா டைட் பண்ணுங்கள். ஒரு ட்ரேயில் இந்த மாதிரி கவுத்துட்டு எடுக்கும் போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக எடுங்க. இப்போது இந்த மேலே இருக்க இந்த கவரையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கேக் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சம் கோகோ பவுட்ரு, சுகர் பவுட்ரு இது ரெண்டுத்தையுமே தூவிக்குங்க. கேக் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். லாவா கேக் சூப்பராக வரும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். பார்க்கும்போதே நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் 2-3 பவுல் கூட செஞ்சு எடுத்துக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.